வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைட்டில் சேனல் Y2K உங்கள் பிரகாஷ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டோசர் ஜேசிபி வந்து வழி விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வழி இருந்தால் தான் விட முடியும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி சிக்னல் தராங்க. சரி, நம்மளும் வந்து அர்ஜென்ட் பண்ணாமல் போய்தான். ஏன்னா சின்ன இடம், அவங்களோட இதுவும் பார்க்கணும், பொசிஷன் பார்க்கணும்ல. அவங்க சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருந்தால் அவர் கொடுக்க போகிறாரு, இடம் இல்லாதது தான் அவர் வந்து போயிட்டுருக்காரு. சரி, எங்கேயா நம்மளுக்கு இடம் கொடுப்பாரு, அப்போ ஓவர்டேக் பண்ணிப்போம். வெயிட் பண்ணி தான் போகணும். லைஃப் அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் லைஃப். ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காம போட்டி போட்டு ஒன்றும் போய் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பொறுமையாக போகலாம். அதை பாருங்க, அழகாக வழி விட்டார். போயிட்டுருக்க போகிறவங்க தான். ஒரு தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. நான் சொன்னேன் இல்லைங்க செய்வாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமாக காட்சி. யாக் போடுது பாருங்கள். யாக்கா மாடாங்கிறது தெரியல. மாடு மாதிரி இருக்குது, யாக் மாதிரியும் இருக்குது, காட்டு எருமை மாதிரியும் இருக்குது. ஆனால் வால் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அது சென்னை காளையை பார்த்து பயந்து ஓடுதா, இல்லை நம்ம வண்டி சவுண்டை பார்த்து பயந்து ஓடுதான்னு தெரியல. ஆற்றுக்குள்ளே பாய்ஞ்சிடாதா, அப்புறம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுவேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு வேகமாக ஓடிட்டு பாருங்கள். அதுவும் நம்ம சென்னை காளையை கண்டு ஓடுற ஒரே ஜீவன் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே பாவமாக இருந்தது. இந்த பக்கம் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டு பாருங்களேன். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம நின்றால் நம்ம முகம் தெரியும். ஒரு படத்தில் விவேக் நிற்பானே வேஷ்டி கட்டிட்டு தண்ணியை பார்த்துட்டு சட்டி போடாமல், அது மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குது. இரும்பு பாலம் ஒன்று, அங்கங்கே நிறைய இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வாட்டர் கிராசிங் ஃப்ரிட்ஜுக்கெலாம் இரும்பு பாலம் நிறைய போட்டிருக்காங்க. என்ன தான் வந்து ரோடு போட்டாலும் இந்த ஒரு மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக அப்படியே ரோடு கண்டமாயிடும். அவ்வளோதான். திரும்பவும் வந்து இந்த ப்ரோ வந்து ரோடு போட்டுகிட்டே இருப்பாங்க. இதே வேலை தான். ரோடு போடணும், கரைஞ்சிரும், ரிப்பீட்டு, ரோடு போடணும், கரைஞ்சிரும், ரிப்பீட்டு. இப்படியே தான் இந்த ரோடு போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரோட்டெலாம் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே ஒரு இது இல்லை. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா இந்த ரோட்டில் மண் வந்து சேர்ந்துருது. அப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்கிட்டாகி கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. வந்துட்டாங்க சிட்டி, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள வந்துட்டோம். சிட்டி இல்லை, கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஊர் மக்கள் இருப்பாங்க போல இருக்குது. இந்த ஊருக்கு என்ன பேருன்னு தெரியல. போர்டை நான் கவனிக்கலை. இருந்ததுன்னா போர்டை நான் கவனிக்கலை. ஏதாவது ஒரு பேர் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. யாராவது லடாக் போனவங்க இருந்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் என்னங்கிறது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நான் சொல்கிறது தப்பு தான், தெரிஞ்சால் சொல்லுங்கங்கிறது. நான் போகிறேன், நான் தான் பார்த்து தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ நம்ம நின்று போகாததால் இந்த ப்ராப்ளம். நின்று போகிற மாதிரி தான் ப்ராப்ளமே இல்லை, அழகாக சொல்லிடலாம். மேகம் பாருங்கள், க்ளவுட் என்ன அழகாக இருப்பாருங்க. ஐயோ, அப்படியே இங்கேருந்து பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு சிவலிங்கம் மாதிரி தெரியுது. ஒரு கையில் வந்து சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மேலே க்ளவுடை பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. சரியாக இருக்குது இடம்லாம். மேகம் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு அப்படியே அந்த வெதர் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் மேகங்களும் அதோட டிசைனை மாற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வழி விட்டவர் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். பட் ஆனால் இப்போ அவர் முன்னாடி போகிறாரு. ரோடு கொஞ்சம் பெரிய ரோடு தான், வழி கொடுத்துருவார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது வழி கேட்குறோம் நம்ம. ஆனால் இந்த தடவை ஹார்ன் அடிக்காமல் நான் போயிட்டுருக்கேன். அவரே மிரரில் பார்த்து வழியை கொடுத்துட்டாரு. என்னடா இவன் இம்சை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக் லேக். இந்த பேங்காக் லேக் தான் வாயில் நுழைய மாட்டேங்குது. என் வாயில் ரொம்ப டஃப்பாக இருக்குது சொல்கிறது. தப்பாக சொன்னதா நீங்கள் தப்பாக எப்படி வேண்டாம். இந்த வாய்க்கா சண்டை இந்த பேங்காக் லேக்கில் தான் வருது. சீனாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் எல்லா இடத்துலையும் போனாலும் இந்த புழா சண்டை எக்கச்சக்கமாக இருக்குது. அது தீரவே தீராது போல இருக்குது. அவங்க பாருங்கள், எல்லாமே ஆர்மியானவங்க கை காட்டுறாங்க. நம்மளும் பதிலுக்கு மரியாதைக்கு கை காட்டணும். ஸோ பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப என்ன இப்படிலாம் ஒரு ஆர்மியில் இருக்காங்க பாருங்கள். என்ன அளவுக்கு வந்து ஒருத்தர் பைக்கில் வராலும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்து. ஸோ இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆர்மியெல்லாம் பார்த்தாங்க. எனக்கும் ஒரு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. சரி, நம்மளும் ஆர்மியில் இருந்துருக்கலாமோன்னு ஒரு பொறாமை இருக்குது. யாராவது ஆர்மி ஆஃபீஸர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா
ஒரு கமெண்ட்ஸ் போட்டு வர வைங்க, செலக்ட் பண்ண முடியுது செலக்ட் பண்ணுங்கள். நானும் வந்து இந்த மிஷினில் ஜாயின்ட் ஆகிக்கிறேன். ரோடெல்லாம் சும்மா சொல்கிறது சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு எடுத்தால் அந்த பாஸ்மதி ரைஸே தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. வேறு இந்த சாதாரண பச்சரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கே கேட்டாலும் வெறும் பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் நிறைய சத்து இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிக்காதா? நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் கேர்ட் ரைஸ் தான். நேற்று கூட இதில் வாங்கிட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு கேர்டை வாங்கிட்டு வந்தாச்சு. அதையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவர் வந்துட்டோம். ரூம் போட்டுடலாமா? கொஞ்சம் தூரம் தான் டான்ஸு. நீங்கள் ரூம் போட்டு நாளைக்கு காலையில் போகிறப்ப கூட பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், பேக் டு மை சேனல் லைஃப் இஸ் சேனல். நம்ம வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் தான். ரொம்ப நல்ல டைப்பு. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிட்டேன், முன்னெச்சரிக்கையாக வந்து கம்பூட் போட்டேன். ஏன்னா இங்கே மழை ரொம்ப அப்பப்போ ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து இதை போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் வந்து பேங்காங் டே வந்து லெஃப்ட்டில் போனோம். லெஃப்ட்டில் போனால் பேங்காங் டே வருது. பாருங்கள், கால் தான் ரொம்ப ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி எரியுது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் பைக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது. ஸோ டங்லா பாஸ்ல வரீங்க? ஆமாம். அங்கே ஓவர் ஸ்னோவா இல்லை? ஸ்னோ இல்லை, நாங்கள் டங்லா பாஸ் வரல, கீழே இதுலேருந்து வரோம். என்னது என்ன, குப்ராவாலிலேருந்து வரோம். சரி 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 சரி. ஹார்ன் அடித்தா போதும் இல்லை, சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பானுங்க பைக்குக்காரனுங்க. ஹார்ன் அடிக்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஹார்ன் அடித்து நம்மளை வெறுப்பேற்றணும், என்னத்தை இது பண்ண போகிறாங்க. இங்கே மெடிக்கல் ஷாப் இருந்தால் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிக்கலான்னு ஒரு இது. பட் ஆனால் இங்கே இருக்குமா என்னன்னு தெரியல. பார்ப்போம், பார்த்துக்கிட்டே போவோம். நமக்கு தெரிஞ்சு இங்கே மெடிக்கல் ஷாப்பே கிடையாதுங்க. பாவம், ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்கே இருக்க உள்ளூர் மக்களுக்கெலாம் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வேறு எங்கேயாவது ஒரு மெயின் இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்த வரைக்கும் ஒரு போர்டு கூட இங்கே கிடையாது ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். வண்டி அவ்வளோதான் போல இருக்குது. கொண்டு போய் 2 சேக்கப்ஸரையும் மாற்றணும் போல இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் மாற்றினா தான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. தேங்க்யூ. ஏன்னா அவங்க தான் ரோடு போடுறாங்க, அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க தான் கஷ்டப்பட்டவங்க. இது மாதிரி ஒரு ரோடு இங்கே நல்லபடியாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே பிஆர்ஓ. அப்புறம் இதுக்கப்புறம் வரவங்களாம் வந்து நல்லா ரோடு சூப்பராக போட்டுருவாங்க போல இருக்கு. ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. ரோடெலாம் சும்மா நைஸாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகிடும் போகிறவங்களுக்குலாம். ஆனால் இந்த அட்வென்ச்சர்லாம் இருக்காது. இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பயணம்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். இந்த பேங்காக் ஏரின்றது வந்து இந்தியா லடாக் பகுதியில் லே மாவட்டத்தில் கிழக்கு இந்தியா திபெத் எல்லை பகுதியில் இருக்குது. இதை வந்து பேங்காங் டெட்ஸோன்னு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. இந்த லேக் தான் இந்த ஏரிக்கு பேர். திபெத் மொழியில் டச்சோனா ஏரின்னு அர்த்தம். இது கடல் மட்டத்திலிருந்து 4350 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது 134 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்குது இந்த ஏரி. இந்த ஏரி முழுக்க வந்து உப்பு தண்ணி தான். அது ஏன் உப்பு தண்ணி ஆயிடுச்சுன்னா, இந்த பாறைங்கள்லாம் அப்படியே பாறை வழியாக வர இதெல்லாம் கனிமங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து அப்படியே உப்பு தண்ணி ஆக்கிடுச்சு. ஸோ இது வந்து
குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ பயன் இல்லை இந்த ஏரியாவில். வின்டர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் ஃபுல்லாக அப்படியே ஐஸாக ஃப்ரீஸ் ஆகிடும். இது ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும் அப்படியே. இது வந்து இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கிற பார்டர்னு கூட சொல்லலாம். ஸோ 2 பேருக்குமே வந்து இங்கே பங்கு இருக்குன்றதால ஸோ இந்த பார்டரை வந்து 24 மணி நேரமும் போட்லேயும் மேலே ஃப்ளைட்லேயும் எல்லாம் எந்தெந்த இதுவாக முடியுமோ அந்த இதெல்லாம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இந்த எல்லை பகுதியை. யாரும் அந்த பக்கம் இருந்து இங்கே ஊடுருவி வரக்கூடாது, யாரும் இங்கே நாங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக 24 ஹவர்ஸும் வந்து அவங்க கண்ட்ரோலே தான் பார்த்துட்ருப்பாங்க இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி 2 வண்டி போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருப்பாருங்க. 2மே பெரிய வண்டி, ஒன்று மிலிட்ரி வண்டி, இன்னொன்று வந்து டிப்பர் லாரி. ஸோ இது மாதிரி போகும்போது சின்ன ரோட்டில் 2 வண்டியும் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். சிங்கிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, காலை அடிச்சு தள்ளிக்கிட்டே போயிடலாம். இந்த லேக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 மீட்டர். இந்த அடி கணக்கில் சொன்னால் ஒரு 330 to 340 அடி டெப்த்து இருக்கும். இது வந்து இந்தியாவையும் சீனா திபெத் இந்த 3த்துக்குமே ரொம்ப ஒரு பார்டர்னு கூட சொல்லலாம். இதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து நம்ம மேற்பட்ட பகுதி வந்து திபெத் தேசத்துக்குள்ளே பரவி இருக்குது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இரு நாட்டுக்குமே வந்து பிரச்சனைக்குரிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன் சொல்லுவோம்ல, அப்போ ஃபுல்லாகவே வந்து பனிக்கட்டியாக மாறிடுது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சில புலம்பெயர் பறவை, இந்த கொக்கு, அப்புறம் வான்கோழி இணைப்பெருக்கத்துக்காக இந்த பேங்காக் லேக்குக்கு வரும். ஆஃப் ரோட்டில் வராது பாருங்கள் நம்ம ஓனரு. சரியான ஆஃப் ரோடு இங்கே. இது பாருங்கள் ஃபுல்லாக ஒரு பாலைவனம் தான். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குளிரும் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஷூ மாற்றிட்டேன். இந்த கம் பூட் எடுத்துகிட்டு இது சாதா ஷூ போட்டுட்டேன். ஸோ மழை பெஞ்சு நனைஞ்சிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் ஓனர் தான் வந்து இப்போ பார்த்து உள்ளே விட்டு கட்டி விடுவார். அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அவரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு. இங்கே ஏதாவது ஒன்றுனா எதாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரோட டியூப்லெஸ் டயர் கிடையாது, அதாவது டியூப் டயரு. அந்த டியூப் டயருக்காகவே நின்று அவர்கிட்ட போயிட்டு பொறுமையாக தான் வரணும், அவரை பார்த்துட்டு தான் வரணும். அதனால் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நின்று அவரை பார்த்து கூப்பிட்டு வரேன். பயங்கரமான ஆஃப் ரோடு இது. ஓட்டுறதும் பண்ணுறதுமாவே அவ்வளோ கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து நின்ற பிறகு தான், இதை மாட்டின பிறகு தான் அடுத்த வேலையை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லாம் சரிப்பா பார்த்து இந்த ரெயின் கோட் கவர் மேலே தூக்கிடுங்க. ரெயின் கோட் கவர் மேலே தூக்கிடுங்க. ஆமாம். இப்போ பார்த்தா இதுதான் நம்ம வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் ஆகிட்டுருக்கு. காட்டன் ஹவுஸ் கவர். இதே நம்ம ஓனர் ரொம்ப நல்ல டைப்பு. என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல் அப்படியே சீராக இருப்பாங்க. கிரேட் ஓனர். இங்கே பெரிய பாடம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் போட்டு வரணும், என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு. கயிறு தொங்காத அளவு கட்டுங்க. கொஞ்சம் டைட் பண்ணுங்க, கொஞ்சம் டைட் பண்ணுங்க. டைட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். ஓகே, இந்த கயிறு தொங்காத அளவுக்கு கட்டி விட்ருங்க. என்ன ஓனருக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பால் மாறாமல் செய்கிறாரு. இது மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க நல்லா வாழணும், நல்லா சிறப்பாக வாழணும். ஆனால் ஒட்டி தான் கொஞ்சம் தடுமாறுது, திணறுது கொஞ்சம். திணறாலும் அசராமல் ஓட்டிகிட்டு போயிடுறாருப்பா அவர். உண்மையிலே பயங்கர கிரேட், சூப்பர் ஜென்டில்மேன் அவர்லாம். ஆஃப் ரோட்டில் ஓட்டும்போது தான் பயங்கர எரிச்சலாக இருக்குது. சாஃப்டாக போகும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆஃப் ரோட்டில் போகும்போது பயங்கர கடுப்பாக, மழை வேறு, அதுவும் ஸ்னோஃபால் வேறையா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. கையெல்லாம் நனைஞ்சி போய், ஷூவெல்லாம் நனைஞ்சி போய், ஆஃப்
ஆஃப் ரோடிங்லாம் விட போகிற டென்ஷன் இல்லாமல் போகலாம் நினைக்கிறேன். அந்த தெளிவாக ஒரு பளிச்சு ஒரு வெள்ளை மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். உங்கள் பேக் சாயுது. இப்போ அண்ணன் பார்த்தா நம்மளுக்கு வணக்கம் சொன்னார். இலங்கை தமிழர் மாதிரி அந்த ஸ்டைலில் சொன்னார். இலங்கை தமிழர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மும்பை ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. நல்ல ஒரு டீமாக ஒரு 10 பேர் 15 பேர் வந்ததுன்னா அழகாக இங்கே நின்று கிரிக்கெட் ஆடிட்டு சூப்பராக போயிருக்கலாம். அவ்வளோ ஒரு பறந்து விரிந்து விசாலமாக இருக்குது. நல்ல கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்குது. எங்கெல்லாம் பார்த்தா சென்னையில் கிரவுண்டுன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரியே தோணுது. நாங்கள் லடாக்கில் அங்கே எங்கேயா நாங்கள் இருந்தோன்னா நாங்கள் எல்லாம் இங்கே வந்து கிரிக்கெட் ஆட வந்துட்டுருப்போம். பெரிய ஸ்டேடியம் லெவலில் நாங்கள் ஃபீல் பண்ணி ஆடுவோம். இதெல்லாம் கிடச்சிதுன்னா பால் அடித்தா தொலையாது, யார் வீட்டுக்கு போய் விடாது, எந்த கண்ணாடியும் உடையாது, ஜாலியாக விளையாடலாம் இங்கே வந்தால். ஒரு வழியாக நம்ம வந்துட்டோங்க. ஆடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டதோட படம். நாங்கள் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான். நம்ம மகாராஷ்டிரா வண்டி ஒன்று நம்மளை பார்த்துட்டு வணக்கம் அண்ணான்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுவே பெரிய இதுதான். சரியான ரோடு, சூப்பர் ரோடு சார். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆற்றோடு, இதெல்லாம் மீறி அதெல்லாம் கடந்து ஒரு மனநிறைவான இடத்துக்கு வந்திருக்கேன்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய சுத்தமான நிகழ்வு தான் அது. ஐயோ, ரோடு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோடாக இருக்கு. ஸோ இந்த இடம் வரத்துக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். என்ன விஷயம், நம்ம வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வாங்கிட்டோம். ஆனால் இந்த ட்ரெயின் போடுற ஷூ மட்டும் தான் வாங்கணும் நம்ம. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுஸும் வாங்கலை. ஓகே, அவன் வந்து நம்மளுக்கு சரியான வெயிட் பண்ணல. நீங்கள் வந்து லடாக் போனீங்கன்னா சூப்பர் க்ளவுஸ் வேணும் சொல்லி அந்த க்ளவுஸ் ஜென்ரலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. சார் ஒரு வழியாக நம்மளோட இதுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பேங்காக் லேக் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, இதில் போகணுமாலாம் தெரியல. இது வந்து காட்டேஜுக்கு போகிறது. திஸ் ஒன் ஓகே. கலர் பார்த்தீங்களா, வானவில் கலரில் இருக்கு பாருங்க. அதாவது தண்ணியில் வந்து பெட்ரோல் போட்டால் எப்படி கலராக இருக்குமோ அது மாதிரி கலராக டிஃப்ரெண்ட் கலராக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்குது பாருங்க. வேறு லெவலுங்க இது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோடு தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி உறைஞ்சி போய் கிடக்கும். இதுதான் அந்த அழகான தருணம். பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்க பிரமிப்பான அழகு பாருங்கள். என்ன ஒரு அழகு. அப்படியே இந்த மலைச்சாரல்லையும் அதுலேயும் ஐயோ, இந்த லேக்கை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். செம சூப்பருங்க. அரே வா, அட்வென்ச்சர் ட்ரைவிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வண்டி இங்கே இறக்கி பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. இந்த லேக்கை பார்க்கறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே
பால் வண்டி அங்கே நிற்கிது. வாங்க ஜி போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படியே விடுங்க, அது ஓரம் அப்படின்னு நடத்தான். அப்படியே அந்த மலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்மளோட உறவுகள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் இடம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நம்ம இங்கே சூப்பராக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் இந்த நேரத்தில். இப்போ பார்த்து இந்த மழை பெஞ்சதில் கொஞ்சம் மிஸ்டாக இருக்கிறதால மண்களாக தெரியுது. அதாவது ஹெல்மெட் அந்த வைசர் கழட்டினா தான் க்ளீனாக தெரியும். ஸோ அந்த வைசர் கழட்டினா பேச கஷ்டமாக இருக்குன்றதால வைசரோட தான் பேசுகிறேன். சரியாக கேட்குதான்னு எனக்கு தெரியல, சாரி. அந்த எதிரில் மலை தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைனா தாங்க. நம்ம ஆளுங்களாம் அந்த மலை மேலே இருப்பாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த மலை மேலே நம்மளுக்காக பாதுகாத்துட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி போயிட்டா சைனா. நம்ம சைனாவை தொட்டாச்சு, பார்த்தாச்சு. சில மீட்டர் தூரங்கள்லே சைனா இருக்குது. ஸோ நம்ம சைனாவுக்கு போக முடியாது, அதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் நம்ம ஆர்மி அவங்க ஆர்மிலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க. நம்மளுக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இந்த லேக்கை பார்க்கறது நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, சரியான லேக்குங்க, சூப்பரான இடங்க. இதுக்கு தாங்க நம்ம வந்தது, ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு, சக்ஸஸ் பண்ணிட்டோம். வா 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 வா. நண்பர்களே, இப்போ பார்த்தோன்னா நம்ம அந்த பேங்காக் லேக் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்துட்டோம். இந்த அழகை பார்க்கறது நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். எத்தனை தடவை சொன்னாலும் இது மிக ஆகாது உங்களுக்கு. இதை பாருங்க, என்னமா இருக்குது பாருங்க இடம். பா, தண்ணி பாருங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. வா ரே வா, சூப்பர் சூப்பர், சாதிச்சிட்டோம். ஏ லேக் வந்தாச்சு, சூப்பர் சூப்பர். தண்ணி சத்தத்தை பாருங்க, தண்ணி கலரை பாருங்க, என்னமா இருக்கு பாருங்க, வெள்ளை வெள்ளைன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, பொறாமையா இருக்குங்க. இதெல்லாம் இங்கே வைப்போம், வெயிலும் வருது. இதெல்லாம் கழட்டுவோம். இங்கே வந்து நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது ஓனர், கித்னா ரூபி? 100 rupees. ஓகே ஓகே. ஹவு many பீஸ்? 4 பீஸ். ஓகே ஓகே. 50 ரூபாவில் வந்து 8 வாங்கியிருக்கேன். ஆ சூப்பரு. நம்ம வந்து இந்த ஃப்ளாகை வந்து இங்கே கட்ட போகிறது கிடையாது, அது ஒரு சர்ப்ரைஸ். யார் கையில் கொடுத்து கட்ட போகிறோங்கிறது சர்ப்ரைஸ். அங்கே நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சிவலிங்கம் வாங்கியிருக்கேன், கேட்டாங்க, அதுவும் வாங்கியாச்சு. அது எங்கேருந்து வாங்கியிருந்தா எல்லாம் பேங்காக் லேக்கில் வாங்கியிருக்கேன். இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள், ருத்ராட்சம் கூட இங்கேயே இருக்குது. எல்லா டைப்பான ருத்ராட்சம் இங்கே இருக்குது. நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இதை கட்ட வேண்டிய இடம் இங்கே இல்லை, வேறு இடத்துல போய் கட்ட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓ ஐசி சகோதரருக்கு ஒரு ஆசை, லடாக் ட்ரெஸ் கட்டணும். லடாக் ட்ரெஸ் கட்டி போட்டா ஆசை. 2 சகோதரிகள் கட்டுறாங்க. ராஜ கம்பீரத்தில் இருக்க, லடாக் கிங் மாதிரியே இருக்க, நம்கியால் மாதிரியே இருக்க. ஐயா நம்கியால் மாதிரியே இருக்கீங்க. வாழ்க்கையில் இந்த மண்டலத்துக்கு நீங்கள் கிங் ஆகுங்க.
போடு போடு போடு. நாம்கியால் அரசுடைய வாரிசு போல இருக்காங்க. மன்னரே, இந்த மண்ணின் மைந்தரே, உங்களுடைய கம்பீர தோற்றம் லடாக் மன்னராக உங்களை முடிசூட வைத்திருக்கிறது. மன்னர் பிராக் பிராக் மன்னர் வருது வீடியோ வருது. பங்காங்லி ஐயா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லடாக் இங்க நம்மளை மாத்திட்டோம். லடாக் ராஜா. अच्छा फाइन. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இங்க நிறைய பேச முடியல, பேசலாம் மூச்சா வாங்குது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல வந்துக்கிறோம். அங்கே பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்லாம் இருக்குது. வேற என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க தான் கேள்வி கேட்கணுமா? இந்த மண்டலத்தின் மன்னராக பல ஆண்டுகளாக இங்கே முடிசூட்டி அரிய நிலை அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு போட்டோ எடுத்தோம்.